தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கடல் சாகச பயணம் ஜூன் 7ஆம் தேதி தொடங்கி 11 நாட்கள் நடந்தது. பாய்மரப்படைகள் புதுச்சேரியிலிருந்து கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்காலை இக்குழு அடைந்தது. அங்கிருந்து மீண்டும் அதே வழியில் புதுச்சேரி திரும்பினர். 3 பாய்மரப்படைகள் 60 NCC மாணவ மாணவியர் பயணித்தனர். இதன் நிறைவு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையேற்க இதில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்று NCC மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போதைப் பழக்கத்திலிருந்து மாணவர்கள் விடுபட NCC போன்ற அமைப்புகளில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றார். ரெஸ்ட்ரோ பார்களை அகற்ற அமைச்சர் சாய் சரவணன்குமார் வைத்துள்ள கோரிக்கை குறித்து எழுப்பிய கேள்விக்கு, புதுச்சேரியில் நீண்ட நெடுங்காலமாக மதுபான கடைகள் உள்ளன. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரெஸ்ட்ரோ பார்கள் அகற்றப்படும். போதைப் பொருளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்துள்ளது. போதைப் பொருட்கள் எங்கிருந்தாலும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். அவற்றை அகற்ற கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த 3 மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா? எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது? எந்த பகுதிகளில் இந்த போதைப் பொருள்கள் கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம். அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன். முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும். இப்ராஹிம் நபி போன்று கொள்கை உறுதியோடு வாழ்வதற்கு இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையின் போது உறுதியேற்பது வழக்கமாக உள்ளது. இப்பெருநாளில் ஒரு அங்கமாக குர்பானி பிராணிகளின் இறைச்சியை சொந்த பந்தங்களுக்கு வழங்கி கொண்டாடி இப்ராஹிம் நபி முன்மாதிரி என்பதை அனைவரும் வெளிப்படுத்துவர். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகையின் போது ஏராளமான இஸ்லாமியர்கள் கடற்கரை சாலையில் சிறப்பு தொழுகையில் ஈடுபடுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில செயலாளர் அன்சாரி பெருநாள் பேருரையாற்றினார். தொழுகையும் பெருநாள் உரையும் முடிந்த பிறகு இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கடந்த வாரம் வியாழக்கிழமை தீபம் தொலைக்காட்சியில் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அருகில் தரைப்பாலம் முழுவதும் கழிவு நீரால் தேங்கி துர்நாற்றம் வீசியது என செய்தி வெளியிட்டிருந்தோம். கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் நடுநிலைப்பள்ளி அருகில் உள்ள தரைப்பாலம் கழிவுநீர் தேங்கி உள்ளது. பள்ளி மாணவர்கள் இதன் விளைவு அறியாமல் இதை கடந்து செல்கின்றனர். தொடர்ந்து பலமுறை கண்டமங்கலம் ஊராட்சி நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கண்டமங்கலம் காவல்துறை உள்ளிட்டோர் பல்வேறு முறை இந்த கழிவுநீர் தேங்குவதை மாற்றி அமைத்து மாற்று வழி ஏற்படுத்தி கேட்டும் அதை கண்டுகொள்ளாமல் ஒப்பந்ததாரர்கள் உள்ளனர். மேம்பால பணி துவங்கியது முதல் இந்த தரைப்பாலம் வழியாக பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் தங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஏதுவாக சென்று வருகிறார்கள். இருந்தும் தற்போது இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் வெளியேற்றும் ஒட்டுமொத்த மனித கழிவுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசும் நிலையில் உள்ளது. மாவட்ட ஆட்சியர் நேரடி ஆய்வு மேற்கொண்டு இதற்கு நிரந்தர தீர்வு காண அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் அதன் எதிரொலியாக அந்த தரைப்பாலம் முழுவதும் கழிவுநீர் அகற்றப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள், விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்களின் பணிகளை இயல்பாக செய்து வருகின்றனர். மேலும் செய்தியை சமூக அக்கறையோடு வெளியிட்ட தீபம் தொலைக்காட்சிக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நன்றி தெரிவித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் சுமார் 550 மீட்டர் நீளத்திற்கு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவது சம்பந்தமாக கடந்த வாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் அப்பகுதியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சர் சாய் சரவணகுமார் கோபாலன் கடை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பகுதியில் தூர்வாரும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தூர்வாரும் பணியினை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் நின்று கண்காணித்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக ஒருங்கிணைப்பாளர், பொறுப்பாளர்கள், தலைவர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முருகம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். மேலும் மாணவர்களிடம் தீய பழக்கங்கள் கற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் படித்து மிகப்பெரிய பதவியில் அமர வேண்டும், லஞ்ச ஊழலை ஒழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களும் அலுவலகத்தில் இருக்கும் எனவும், அலுவலக பதிவேட்டில் தங்கள் பெயரை பதிவு செய்து அவர்களை எடுத்து செல்ல மாணவர்களையும் அவருடைய பெற்றோர்களையும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி பிருந்தாவனம் 3வது குறுக்கு தெருவில் ஐபாப் ஆடியோ என்ற மினித்திரையரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை மதுமிதா மினி திரையரங்கை திறந்து வைத்தார். இதில் மினி திரையரங்கு உரிமையாளர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், நண்பர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த மினி திரையரங்கில் குழு வசதியுடன் அமர்ந்து படம் பார்க்கும் வகையில் இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 15 முதல் சுமார் 20 பேர் வரை திரையரங்கில் அமர்ந்து திரைப்படத்தை கண்டு களிக்கலாம். அதேபோன்று நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சவுண்ட் எஃபெக்டுடன் இந்த தியேட்டர் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டிய சக்கரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் வழங்கும் ராஜு மாரிமுத்து மற்றும் மோனிஷா ராஜு மகளும் குரு முனைவர் கிருத்திகா ரவிச்சந்திரன் அவர்களின் மாணவியுமான ஹியான்ஷிகாவின் பரதநாட்டிய அரங்கேற்றம் கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், ஜெயந்தி சுப்பிரமணியம், கலைமாமணி சரவணன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இறைவனின் தூதர் இப்ராஹிம் நபி தியாகத்தை போற்றும் விதமாக இந்நாளை தியாக திருநாளாகவும், இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் இந்த நாளில்தான் நிறைவேற்றப்படுவதால் இதை ஈகை பெருநாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசலில் நடந்த திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். ரெயின்போ நகர் 4வது வீதியில் இயங்கி வரும் அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் 15வது வாரம் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னதான விழா தலைவி ராஜாத்தி அம்மாள், கௌரவ தலைவர் முனியன் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக RLB பேரவை நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மேலும் RLB பேரவை பொதுச் செயலாளர் மாஸ்கோ, அறம் நிஷா, லூர்துநாதன் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கென்னடி நகர் ஸ்ரீ சுயம்பு வீரம்மா காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 14ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இதில் மங்கள இசை, கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், அம்மனுக்கு யாகசாலை பூஜைகள் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜை முடிந்து யாத்ராதானம், கடம்புறப்பாடு நடைபெற்றது. இதனையடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ வீரம்மா காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக சிவஞான காளிசித்தன் தினகரன் சுவாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரதமர் பதவியேற்பு விழாவில் பலர் கலந்து கொண்டனர். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார். இதிலிருந்து பாஜக NR காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடு அல்லது விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் அவர்களை சமாதானப்படுத்தவே அவசரமாக அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து முதலமைச்சர் விருந்து வைத்துள்ளார். மேலும் பேசிய அவர், ரெஸ்ட்ரோ பாரால் கலாச்சாரம் சீரழிந்துள்ளது. ரெஸ்ட்ரோ பாருக்கு அனுமதி கொடுக்க கூடாது என நாங்கள் கூறி வந்தோம். இந்த நிலையில் பாஜக அமைச்சர் சாய் சரவணன்குமார் தனது தொகுதியில் கோவில் பள்ளிகள் அருகே ரெஸ்ட்ரோ பார்கள் திறக்கப்பட்டதை எதிர்த்து அதனை மூடக்கூறி ஆளுநரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இதனால் அமைச்சர் மற்றும் முதலமைச்சரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதா என தெரியவில்லை என்றார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு ரூபாய் 15,62,000 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு
அதற்கான பூமி பூஜையை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும். இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை ஒட்டி காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளி, கிதர் பள்ளி, மொய்தீன் பள்ளி என மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இத்தொழுகை முடிந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள வாஞ்சிநாதன் மன்றம் சார்பில் விடுதலை வீரர் வாஞ்சிநாதன் 113வது நினைவு நாளில் அவரது சிலைக்கு மன்ற தலைவர் பால கங்காதரன் தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதில் வழக்கறிஞர் தீபக், பல்கலைக்கழக மாணவிகள் ஜான்சி அபர்ணா, மாணவர் சூரிய நாராயணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் சஞ்சீவி நகர் பகுதியை சேர்ந்தவர் அவினாஷ். இவர் தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் திருச்சிற்றம்பலம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்கரை அருகே திடீரென பழமையான பனைமரம் சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தில் விழுந்தது. இதில் மின்கம்பங்கள் சாய்ந்து விழத் தொடங்கின. இதில் அவ்வழியாக வந்த அவினாஷ் மேல் மின்கம்பம் விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவினாஷை ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சாலையில் சென்ற வாலிபர் மீது மின்கம்பம் விழுந்து இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்று வருகிறது. புரட்சி கவிஞரும் தந்தையர் மேன்மையும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். விழாவிற்கு அறக்கட்டளை செயலர் வள்ளி, கௌசல்யா தேவி, மீனாட்சி தேவி கணேஷ், லட்சுமி தேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உலக தந்தையர் நாளை முன்னிட்டு பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்டு நடைபெற்ற கவியரங்கத்தில் 40 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன் கலந்து கொண்டு 30 ஆண்டுகளாக சிறந்த நூலக வாசகராக விளங்கும் ராஜுவிற்கு கோ. தென்னவன் விருது, பரிசு தொகை ரூபாய் 1000 ஆகியவற்றை அறக்கட்டளை சார்பில் வழங்கி சிறப்புரையாற்றினர். கவியரங்கள் வாசிக்கப்பட்ட சிறந்த 3 கவிதைகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், மாணிக்கம், பாவலர், சரஸ்வதி வைத்தியநாதன், விசாலாட்சி, ராஜேஷ் கலந்து கொண்டனர். காரைக்காலில் ஆனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உச்சி மகா காளியம்மன் ஆலயத்தில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு வெள்ளி கவசமும், உற்சவருக்கு பல வண்ண மலர்களால் அலங்கரித்து காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்த ஸ்ரீ உச்சி மகா காளியம்மனை கண்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வீதி உலாவின் போது ஸ்ரீ நவகிரக பவள காளியம்மன் ஆட்டத்துடன் ஸ்ரீ அம்பாள் திரு வீதி உலா நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த செண்டூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா உற்சவம் துவங்கியது. தொடர்ந்து 14 நாட்கள் பாரதம் படிக்கப்பட்டது. 14வது நாளான அரவானுக்கு சாதம் அறைதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அக்னி வசந்த விழா எனும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா, ஸ்ரீ திரௌபதி அம்மன் காட்சியளித்தனர். தொடர்ந்து சக்தி கரகத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு தீக்குண்டத்தில் இறங்க தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் வானூர் வட்டம் குமளம்பட்டு அருள்மிகு சீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில்
யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனை பொருட்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாளுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், திராட்சை, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து கோபூஜை மற்றும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் மற்றும் அலமேல் மங்கா தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை தர்மகர்த்தா ராதாகிருஷ்ணன் மற்றும் குலதெய்வ வழிபாட்டாளர்கள், ஆலய அர்ச்சகர் தினகரன் பட்டாச்சாரியார் ஆகியோர் செய்திருந்தனர்.